அரிப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட் தான் அவங்கள ஒருத்தவங்களுடைய டயட் சார்ட் தான் நம்ம காமிக்கிறோம். இதில் முதல்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ராகி கூழ். ராகி கூழ் உடம்புக்கு ரொம்ப சத்தாச்சே, அப்படியே இதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தா சத்து மாவு கஞ்சி, ராகி கூழ் இது எல்லாமே நீங்கள் இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து ஃபெர்மெண்ட் பண்ணி காலையில் ப்ரோபயோட்டிக்ஸாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உடலுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். அதை கஞ்சியாக குடிக்கும் பொழுது கேஸ் லெவல் அதிகமாகும். கேஸ் அதிகமானால் அரிப்பு ரொம்பவே அதிகமாகிடும். அது போலத்தான் கோதுமை மைதாவால் செய்யப்பட்ட சப்பாத்தி, பூரிஸ் இதெல்லாம் தோல் நோய் இருக்கிறவங்க எடுக்கும் பொழுது ரத்தத்துடைய டென்சிட்டி, கழிவுத்தன்மை அதிகமாகும். அதோடைய உருமாற்றம் தான் எல்லா விதமான தோல் நோய். அப்புறம் உப்மா, இன்னைக்கு வரக்கூடிய ரவை எல்லாமே நமக்கு நல்லா தெரியும், அதை நிறைய ஆல்டர் பண்ணி மைதா தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ ரவை, சேமியா இதனால் செய்யப்பட்ட உப்மா நிச்சயமாக தோல் பிரச்சனையுடைய கழிவுகளை அதிகப்படுத்தும். அடுத்து வெண்பொங்கல் ஏன் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் புழுங்கலரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பச்சரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா அது சூடு.